நீதிமன்ற அவமதிப்பு புகாரில் நேரில் ஆஜராகாத கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணனுக்கு உச்சநீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. ஊழல் புகார் கூறியதால் தன் மீது உள்நோக்கத்துடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நீதிபதி கர்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிய போது நீதிபதிகள் மீது புகார் கூறியது உள்ளிட்ட சர்ச்சையால் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர் நீதிபதி கர்ணன். தனது பணியிட மாற்ற உத்தரவுக்கு நீதிபதி கர்ணனே இடைக்கால தடை விதித்ததால் சர்ச்சை தொடர்ந்தது. இந்த விவகாரத்தை நீதிமன்ற அவமதிப்பு புகாரில் தாமே முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் நீதிபதி கர்ணனை நேரில் ஆஜராக உத்தரவிட்டதுடன் அவருக்கு நீதிமன்ற பணி ஒதுக்கவும் தடை விதித்தனர். இதனால் நீதிமன்றத்தில் ஆஜராகாத நீதிபதி கர்ணன் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றமே விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் அனுப்பினர். அதை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி JS கேகர் தலைமையிலான 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வேறு வழியில்லாததால் கர்ணனுக்கு எதிராக பிடியாணையை பிறப்பித்து உத்தரவிடுவதாக அறிவித்துள்ளது. நீதிபதி கர்ணன் வரும் 31ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் ஆஜராவதை உறுதி செய்ய வேண்டும் என கொல்கத்தா DGPக்கு நீதிபதிகள் ஆணையிட்டுள்ளனர். இதனிடையே கொல்கத்தாவில் செய்தியாளர்களை சந்தித்த நீதிபதி கர்ணன் 20 நீதிபதிகளுக்கு எதிராக ஊழல் புகார் கூறியதால் தன் மீது உள்நோக்கத்துடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். இந்த உத்தரவுக்கு தானே தடை விதிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். The bailable warrant issued by Supreme Court today, that warrant hereby stayed and recalled by the President of India. Hereby stayed. They have no local stand to issue bailable warrant against the sitting judge. No provision. Yes, sir. Please no read out provision. the statement. Please read out the statement. It is an unconstitutional. It is unconstitutional act. Shall I pass on the They have to resign. Read first. Read first. All 7 judges they have to resign. All 7 judges they have to prosecute under SCC atrocity act. உச்சநீதிமன்றம் எஜமானரும் அல்ல, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பணியாளர்களும் அல்ல என்றும் நீதிபதி கர்ணன் தெரிவித்தார். தான் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன் என்ற காரணத்தினால் தன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.